Hi, welcome to my channel. This is Sumathi Kannan. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பவுடர் சீரிஸ் டே 6ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கூட்டு பவுடர். ஸோ இந்த கீரை அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன், கூட்டு பவுடர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பவுடர் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அதே பொடியை வச்சுட்டு பொரிச்ச ரசம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது இருக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரு பை சுமதி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எவ்ரி தேர்ஸ்டே குக்கிங் டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உளுத்தம் பருப்பு 1 கப்பு, மிளகு 1/4 கப்பு கொஞ்சம் கம்மி, 1/4 கப்பு சீரகம், 2 கப்பு கொப்பரை தேங்காய், 1/4 கப்பு அரிசி மாவு, ஒரு 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, சால்ட் அண்ட் பெருங்காயம். ஸோ இப்போது நான் வந்து வானலியை ஆன் பண்ணுறேன். இப்போ வறுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு போடுறேன். ஸோ இது நல்லா பொன்னிறமாக சகப்பாக ஆகட்டும். கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ எல்லாமே முன்னாடி சொல்கிற மாதிரி எல்லாமே ட்ரையாக தான் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஆயில் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் வச்சு வைக்க முடியும். இப்போ மிளகாவை ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு பாதி வறுத்ததுக்கு அப்புறமா மிளகாவும் மிளகும் ஆட் பண்ணுங்கள். முதல்லையே போட்டுற வேண்டாம், ஒரு பாதி வறுத்ததுக்கு அப்புறமா போடுங்க. ஸோ இப்போது அடுப்பை நான் அணைச்சிடுறேன். ஸோ இப்போ நல்லா பொன்னிறமாக ஆகிடுத்துது பருப்பு. இப்போது அணைச்சதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொப்பரை தேங்காவை ஆட் பண்ணலாம். பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு அதையும் போடுறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டு அதை அரைக்க போகிறேன். நல்லா ஆறின உடனே நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அதை இப்போ நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே கடுகு திருமாறிடலாம். ஸோ வானலி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடுறேன். 1 ஸ்பூன் கடுகும் ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகமும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா பொரியட்டும். இது கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது ஜீரகம் ஆட் பண்ணுறேன். கடுகு வெடித்த உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு ஜீரகம் போடுங்க. ஸோ இது நல்லா ரெண்டும் நல்லா வடிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இந்த கூட்டு பொடியில் நம்ம ஆட் பண்ணுவோம் இதை. ஸோ இந்த பவுடர் நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் கூட்டு கூட எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஆற வச்சு இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி அதை பவுடரில் போடுறேன். அண்ட் ஆல்சோ அந்த கடுகு ஜீரகம் வெடிக்க விட்ருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை நல்லா உடச்சி போட்டுருங்க. இதுவும் நம்ம வெறும் வானலியில் வறுத்தது தான். அதுவும் நல்லா உடச்சி போட்டுடுங்க. ஸோ நம்மளோட இப்போ கூட்டு பொடி ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம கூட்டு பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ பொரிச்ச ரசம் பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். நான் இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து கீரை பண்ண போகிறேன், கீரை கூட்டு. ஸோ ஒரு குக்கர் போட்டுருக்கேன். ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஸோ கூட்டுக்கு போடுற பைத்தம்பருப்பு ஒரு 1.5 கப்பு போடுறேன். அப்புறம் இது நான் கீரையை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போது நான் அதில் போடுறேன். கீரைக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கூட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, புடலங்காய், எந்த சவு என்ன கூட்டு வேணால் எந்த கூட்டு பண்ணுறோமோ அந்த கூட்டுக்கெல்லாம் இதை போடலாம். ஸோ இப்போது நான் வந்து அந்த இதுவும் கீரையும் போட்டாச்சு, பருப்பும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான இப்போ நம்ம அரைச்ச அந்த கூட்டு பவுடரையும் நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க.
நான் இப்போ டைரெக்டாக குக்கரில் வைக்கிறதுனால நான் ஒரே ஒரு சவுண்டில் அணைச்சிடுவேன். ஸோ டைரெக்டாக எப்போதுமே நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு சவுண்டே போதுமானது. அதுக்கப்புறம் இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். பாத்திரத்துக்குள்ளே நம்ம வைக்கிறோன்னா தான் நமக்கு ஒரு 2-3 சவுண்டு வேண்டியிருக்கும். டைரெக்டாக எப்போதுமே வச்சா ஒரே ஒரு சவுண்டில் அணைச்சிடலாம். இப்போது அணைச்சாச்சு. இப்போ சூப்பரான கீரை கூட்டு ரெடி. இப்போ அடுத்தது பொரிச்ச ரசம் பண்ணி காமிக்கிறேன். நான் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் இப்போ போடுறேன். அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து பண்ணுற ரசம் வந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாம், 5லேருந்து 6 பேர் சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ட் பவுடர் அதுதான் இப்போ நான் போடுறேன். பொரிச்ச ரசத்துக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம எதுவும் புளி போட வேண்டாம். புளி போடாத ரசம் தான் அது பொரிச்ச ரசம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிச்ச ரசம் சூப்பராக இருக்கும். நல்ல சாதம் சுட சுட சாதத்தில் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி கொட்டினா அந்த பருப்போடு சேர்த்து அதுக்கு 4 ஸ்பூன் கோபுரமாக அந்த பவுடர் போட்டிருக்கேன். இப்போது தக்காளி ஆட் பண்ணலாம் இதில். ஸோ நான் 2 தக்காளி போட்டுருக்கேன். பொரிச்ச ரசத்துக்கு எப்போதுமே கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி போடுங்க. இப்போ அந்த திருமாறினதுலாம் அந்த கருவேப்பிலை, சீரகம், கடுகெல்லாம் எவ்வளோ மேலே தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ இது கொதித்த உடனே ரசம் ரெடி, அவ்வளோதான். நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸி நமக்கு பண்ணுறது. ஸோ இது கொதித்த உடனே நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்குது ரசம், சாப்பிட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் பேச்சுலர்ஸ் பசங்க, உங்கள் பசங்க எங்கேயாவது, இப்போ நான் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிடுறேன். ஸோ பசங்க வந்து படிக்கிறாங்க, வெளியில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை வேலைக்கு போகிறாங்க, தனியாக இருக்காங்கன்னா, நமக்கு இது மாதிரி பொடியெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. எவ்வளோ சட்டுன்னு ஆகிடுது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பவுடர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ வாசனைக்கு ஒரே ஒரு ஸ்பூன் கடைசியாக நெய் குத்துறேன். ஏன்னா நம்ம எப்போதுமே திருமாரச்சே நெய் குத்துவோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு, அதுக்கு பதிலாக இப்போ நான் அப்படியே வெறுமை கொட்டுறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னென்ன கூட்டு பண்ணலான்னு இதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ஸ்டன்ட் பவுடரில் உங்களை சந்திக்கிறேன்.